பேராசிரியர், நீங்க சொல்றீங்க ஒரு தனி மனித உரிமை அப்படின்ற அளவுல பார்க்குறீங்க. மேலை நாடுகள்ல குடிச்சிட்டு சாலைகள்ல விழுந்துட்டு இருக்கிற ஒருத்தங்களை பார்க்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் அதை இயற்கையா பார்க்கலாம், தெருவுக்கு தெரு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு விழிப்பு இல்லாத ஒரு சமூகத்துக்கு மதுவை எந்த அளவுக்கு உட்கொள்ளணும் அப்படின்ற அளவுக்கான தெளிவோ விழிப்புணர்ச்சியோ இல்லாத ஒரு சமூகத்திட்ட நீங்க தனி மனித உரிமை அப்படின்ற வாதத்தை பேசுறது சரியான்ற ஒரு கேள்வி எழுது. அதோட இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்டுறேன். சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய கருத்து தனியாருக்கு செல்லக்கூடிய வருமானத்தை அரசாங்கம் செய்யணும்ன்றது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு 1,37,000 கோடிக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம். அதுல மேஜரா 4 இடங்கள்ல இருந்தா வருவாய் வருகிறது. ஒன்று டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய வருமானம், ரெண்டாவது நிலப்பத்திர பதிவு மூலமா வர்றது, மோட்டார் வாகன பதிவுல வர்றது மூன்றாவது வரி, இன்னொன்று விற்பனை வரி. இந்த 4ல தான் இவ்வளவு பெரிய பணத்தையும் பண்றாங்க. அப்போ மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அவசியமாகிறது அப்படின்ற கருத்து இன்றைக்கு இல்ல, பல ஆண்டு காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பணத்திலிருந்து, மது விற்பனையிலிருந்து வரக்கூடிய பணத்துல மக்கள் நல திட்டத்தை செய்யறது ஒரு தொழுநோயாளியின் கையிலிருந்து இருக்கக்கூடிய வெண்ணெயை பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்ற பார்வை சரியா? இந்த மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை ஒரு மக்கள் நலத்துக்கோ அல்லது ஏழைகள் நலனுக்கான ஒரு திட்டமாக செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற வாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அதாவது இந்த மதுப்பழக்கத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு தனிநபர் உரிமைன்னு சொல்வதை நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது அதில் என்னென்னா, அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு செய்யக்கூடிய பிரச்சனை இல்லை. எப்போ குடிப்பழக்கம் ஒரு சமூகத்தில் அதிகரிக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ கூட தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்க போல் நம்ம சொன்னாலும் கூட ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சராசரியாக இந்த பர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக மிக குறைந்த அளவு தான். அது தேசிய சராசரியை விட குறைவு தான் அப்படி பார்த்தீங்கன்னா. அப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு 4 லிட்டர் அப்படிங்கிறது பெரிய அளவு கிடையாது. அது ரெண்டாவது, இப்போ திடீர்னு இந்த மாதிரி பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தவறான செய்தி. அது தவறான புரிதல்லேருந்து வருது. நம்ம நாட்டில் குடிப்பழக்கத்தை பற்றி மிக விரிவான ஆய்வுகள் பிரிட்டிஷ்காரனே செஞ்சுருக்கான் 1800லேருந்து. ஏன்னா அவன் இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரதுக்காக அல்லது ப்ரொஹிபிஷனை கொண்டு வரதுக்காக இந்த ஏல முறையை கொண்டு வரதுக்காக ஆய்வுலாம் பண்ணுறாங்க. அந்த ஆய்வுகளின்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 72% பேர் குடிப்பழக்கம் உடையவர்களாக இருந்திருக்காங்க. அதில் 54.4% பெண்கள் குடிச்சிருக்காங்க. ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 22% பேருக்கு கள்ளெல்லாம் ஊட்டியிருக்காங்க. ஏன்னா கல்லை ஒரு உணவுப் பொருளாகவும் நோய் தடுப்பு மருந்தாகவும் அன்னைகளோட சமூகம் பார்த்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி திடீர்னு இப்படி பெருகி போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் பிரச்சனை அதே போல் குற்றச்செயல்களுக்கும் இதுக்குமான தொடர்பும் கிடையாது. நீங்கள் மது பழக்கம் ப்ரொஹிபிஷன் வந்த போதெல்லாம் குற்றச்செயல் அதிகரித்ததாகவும் ஒன்றும் கிடையாது. ஆக இந்த எப்போ மது பழக்கம் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலை சமூகங்களில் கூட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும் பொழுதும், பெரிய அளவு நீங்கள் தொழிலாளிகள் சுரண்டப்படும் பொழுதும், அந்நியமாகும் பொழுதும், அலினேஷன் கார்ல் மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, அதை உலகத்திலிருந்து அந்நியப்படும் பொழுதும் மொழி மூலமான தொடர்புங்கிறது சாத்தியமில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது குடிக்க தொடங்குறான். எனவே இந்த பிரச்சனையை நீங்கள் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள், சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள், இவர்கள் தான் கவனித்து இந்த பிரச்சனை எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்படியே போலீஸ்காரனை உள்ளே கொண்டு வந்து விட்டால் அது போலீஸ்காரர்களுடைய அதிகாரத்தை பெருக்குவதற்கும் போலீஸ்காரர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கும் இந்த அப்பாவி மக்களை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு மட்டும்தான் பயன்படும். இல்லை, இந்த புள்ளிவரங்கள் எதுவுமே ஏற்கக்கூடியதே கிடையாது. ஏன்னா பெருவாரியாக 72% பேர் அன்றைக்கு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 72% பேர் குடிக்கிறாங்களாங்கிறது இஷ்யூ இல்லை. இந்த பர் கேபிட்டா என்பது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சித்திரத்தை கொடுக்கக்கூடியது. பர் கேபிட்டா அல்ல விஷயம். தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் இருக்கின்றன. தினம் 1 கோடி பேர் குடிக்கிறாங்கங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 7 கோடி பேர் இருக்கும். 7 கோடி பேரில் 1 கோடி பேர் குடிக்கலாம். இந்த 1 கோடி பேருக்குள்ளே பர் கேபிட்டா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் 7 கோடி பேரில் டிவைட் பண்ணக்கூடாது மொத்த லிட்டர் கணக்கு. இல்ல, உலகம் முழுக்கும் இந்தியா முழுக்கும் அப்படித்தானே அந்த கணக்கு சராசரின்றது அப்படித்தானே. சராசரி எப்படி இருக்கலாம், ஆனா சராசரி உண்மையான சராசரி 4. இல்ல, அந்த சராசரி உண்மையை பிரதிபலிப்பது அல்லன்னு புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற. எப்பவுமே எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலுமே அந்த சராசரி உண்மையை பிரதிபலிப்பதல்ல. உண்மையை அப்சல்யூட் நம்பர்ஸ்ல நீங்க பார்க்கணும். அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 கோடி 72% அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்த்தோம். இல்ல, இன்னைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அடிக்ஷன் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வருமானம் வரவே முடியாது. தினசரி குடிக்காம 1 கோடி பேர் 30,000 கோடி ரூபாய் வருமானம் வரவே முடியாது. தினசரி 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன நிலைமை பாருங்க. நலத்திட்டங்களுக்கு பணம்னு சொன்னீங்க. நீங்க குடிக்கக்கூடிய ஒருத்தர் சராசரியா 5 ஆண்டுகள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய பணம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஒரு நபரே கொடுக்கக்கூடிய பணமே 5 ஆண்டுகளில்
1 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறாரு. ஆனால் அரசு விலையில்லா பொருட்கள்னால அவர் கொடுக்கக்கூடியதில் 30,000 40,000 பணத்துக்குள்ளே தான் 5 ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய திரும்ப அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீதி என்ன நலத்திட்டத்துக்கு அவருக்கு திரும்ப வருது? இந்த குடும்பத்திடமிருந்தே பறித்து இந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டு திரும்ப அந்த குடும்பத்துக்கு விலையில்லா பொருள் கொடுப்பது மட்டும் நலத்திட்டமாகாது. ஆனால் அணுகுமுறையே இது ரொம்ப அடிப்படையில் கோளாறான அணுகுமுறை. அதனால் அது ஒரு வழிமுறையாக இல்லை. அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து இதன் வந்து ஒரு வருமானத்திற்கான ஒரு மூலமாக பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மூலப்பொருளிலிருந்து கிட்டத்தட்ட 400 மடங்கு அதிகம் விலை வச்சு விற்கக்கூடிய பொருளாக இது இருக்குது. 85% வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் வாங்கினா 85% வந்து 85 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. இது வந்து மக்கள் வந்து குடிப்பழக்கத்தினால குடிகள் அழியுதுங்கிறதுக்கு வந்து இது மாதிரி விலை உயர்வும் ஒரு காரணம். விலை உயர்வு மூலம் வந்து குடிப்பழக்கத்தை குறைச்சிடணும் அப்படிங்கிறது பொய். ஏன்னா விலை உயர உயர குடிக்கிறவர்களோட எண்ணிக்கைன்னு என்பது அதிகமாகிட்டு தான் போகுது. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு சாத்தியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், கல்லை வந்து அனுமதித்து அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவு கெடுதலும் வராது. ரெண்டாவது வந்து அதிக அளவு வந்து கல் விவசாயம் அப்படிங்கிறது பெருகும். நிறைய ஊழியர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதை கொடுத்து இதை வந்து படிப்படியாக குறைப்பதற்கான முறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதை வந்து சட்டபூர்வமாகவோ மதுவிலக்கு மூலமாகவோ இதை தடுக்கவே முடியாது. இது வந்து நீங்கள் வந்து சமூகத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்த விரிவான ஆய்வு செய்து இது குறித்து வந்து எல்லோரும் பொறுப்புடன் சிந்திப்பதன் மூலமாக தான் இது வந்து குறைக்க முடியுமே ஒழிய, சட்டப்படி அல்லது வந்து நீங்கள் மதுவிலக்குங்கிற சட்டத்தை கொண்டு வந்தால் அது வந்து ஏழை மக்கள் மீதான இன்னொரு பெரும் கொடுமையாக தான் முடியும். இல்லை, நீங்கள் சட்டம் காவல்துறை அதனுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் அப்படின்ற புரிதலில் இருந்து இதை நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். கேரளத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கு முன்னால் பல 10 ஆண்டுகளாகவே மதுவிலக்கு எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது தீவிரமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய திருச்சபைகள், அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இது ஒரு தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதற்கு பிறகும் கூட இந்த அரசு இந்த முடிவு எடுத்தாலும் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. இது ஒரு தனி மனிதர் சார்ந்த பிரச்சனைன்றதை கடந்து ஒரு சமூக பிரச்சனைன்ற பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீங்க. தமிழ்நாட்டிலும் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வாத பிரதிவாதங்கள்ன்றது ஒரு சமூகத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நிச்சயமாக உதவுன்னு நம்பலாம். உங்களுடைய இருவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.